Hello friends, 11th standard mathematics கான பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் 100% எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் அப்டேட் பண்ணுற 2 செலக்டட் கொஸ்டின்ஸ். ஏன்னா ப்ரீவியஸில் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் ரெண்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் நடந்த எக்ஸாமுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக ரெண்டு நாளும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம கேட்குறாங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற 2 கொஸ்டின் படிச்சிருந்தீங்கனால நீங்கள் எழுத வேண்டிய 6 2 மார்க். ஏன்னா பேலன்ஸ் ஒன்று உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் இல்லையா? அதுபோக ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, எந்த சம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 10th மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் படி எப்படி எத்தனை ஒன் வேர்டு புக் பேக் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக 10th மாதிரி உங்களுக்கு 14 ஒன் வேர்டு 10th இல்லைங்களா? அந்த 14 ஒன் வேர்டு அப்படின்னம்னா உங்களுக்கு 12லேருந்து 13 ஒன் புக் பேக்கு, பேலன்ஸ் 1 or 2 மட்டும் தான் உங்களுக்கு புக் இன்சென்ட் கேட்டிருப்பாங்க. ஆனால் 11th 12th 15லேருந்து 16 ஒன் வேர்டு மட்டும்தான் உங்களுக்கு புக் பேக் வரும். பேலன்ஸ் 4லேருந்து 5 ஒன் வேர்டு புக் இன்சைடு தான் வரும். அதனால் புக் பேக் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணது போக அதுக்கான ஆன்சர் எப்படி வருது அப்படிங்கிறது ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா தான் அந்த கிரியேட்டிவ் ஒன் வேர்டு கேட்கும் போதும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புரியுங்களா? ஒன் வேர்டு மக்கப் பண்ணாமல் அந்த ஒன் வேர்டுக்கான ஆன்சர் எப்படி வந்தது அப்படிங்கிறத சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எந்த ஒன் வேர்டு கேட்டாலும் உங்களால் ஈஸியாக எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது இது டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா 3 days டைம் இருக்குது நமக்கு. புரியுங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே 1, அடுத்து சாட்டர்டே சண்டே 3 days இருக்குது. மண்டே தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னால் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல. புரியுங்களா? ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக பண்ணீங்க அப்படின்னம்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் பண்ணுவேன். புரியுங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது ஈவினிங் அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோவை ஜஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ அப்டேட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஆனால் 10% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கண்டிப்பாக வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 20 to 23 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. sin 480 டிகிரியின் மதிப்பினை காண்க, cos 75 டிகிரியின் மதிப்பினை காண்கன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடியது 5,7 மற்றும் 7,5 என்ற புள்ளிகள் வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டின் சாய்வை காண்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட். இந்த டைப்பில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 இருக்கக்கூடிய தொகையிடுக. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸை பெருத்து தொகையிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஒரு குறிப்பிட்ட 4 டைம் அதுமாதிரி கம்பல்சரி கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரை. ரைட்டுங்களா? நம்ம மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எந்த சாப்டர் என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்டர் வைஸாக ப்ரீவியஸ் இயரில் நடந்த எல்லா கொஸ்டினும் சாப்டர் வைஸாக அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுமாதிரி டாப் 10 5 மார்க் கொஸ்டின் அப்டேட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிளில் எந்தெந்த 5 மார்க் பார்த்துருந்தா நம்ம எழுத வேண்டிய 7 5 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செலக்டட் டாப் 10 5 மார்க் கொஸ்டின் நம்முடைய சேனலில் கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுவேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதோட டவுன்லோட் லிங்க் டைரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய 2வது செலக்டட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னாலும் நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல்லேயே யூடியூப்பில் மேலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். புரியுங்களா? அதனால் வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன செஞ்சுருங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.